இதுதான் பிரண்டை தோசை. பிரண்டை தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பிரண்டை 200 கிராம், கடலைப்பருப்பு 30 கிராம், மிளகா 12 நம்பர், புளி 15 கிராம், இஞ்சி 10 கிராம், பூண்டு 25 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், மல்லி 10 கிராம். இதெல்லாம் வதக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க வதக்கிறதுக்கு. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வந்துடுச்சு. பூண்டு, மல்லி, இஞ்சி, வெங்காயம், மிளகா எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். பிரண்டையும் போட்டுக்கிறோம். உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கும். கிண்டி விட்டே இருக்கணும் அப்பப்போ. புளியும் போட்டுக்கிறோம். வதங்கிட்டு இருக்குது. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். 2 விதமான தோசை பண்ணுறதுக்கு தான் அது. வதங்கிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுச்சு. மிக்சியில் போட்டாச்சு. நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. நம்ம தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கட்டோரி எடுத்துக்கலாம். தோசைக்கு ஒரு கட்டோரி எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கு இது தாளிக்கலாம். இன்னொரு தோசைக்கு நான் வடகம் போட்டுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பொரிஞ்சிச்சு. போட்டுக்கலாம். பெருங்காயத்தை போட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். ரெடியானதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றலாம். உப்பு தேவையான அளவு. ஏற்கனவே உப்பு போட்டாலும் கொஞ்சமாக போட்டுங்க. காரம் கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் தேவை. ஒரு 10 நிமிஷம் ஆகும். பாருங்க எல்லாம் சுருண்டு வந்துடுச்சு. போதும். இதுக்கு மேலே தூக்கி ஆச்சுன்னா நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுக்கிறேன் பாருங்கள். ஒரு 3 அளவு தோசைக்கு வெட்டிருக்கேன். இந்த அரைச்ச இதை போட்டுக்கலாம். பிரண்டை நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 தோசை ரெடி ஆகிடுச்சு தோசைக்கு. வாங்க ஊற்றலாம். நல்லெண்ணெயே போட்டுக்குங்க. கொஞ்சம் நேரம் அவன் வேவறதுக்கு சாதா தோசை மாதிரி ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும் வேவறதுக்கு. திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆகல ரெடி ஆச்சு. திருப்பி போடலாம். ரெடி ஆகிடுச்சு. திருப்பி போட்டு ஸ்லோப்பை அடக்கி விட்டுடணும். ரெடி ஆகிடுச்சு பாரு, எடுத்துடலாம் நம்ம. இதுவும் பிரண்டு தோசை தான். இது திருப்பி போடக்கூடாது, நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தது. ஒரு 2 செகண்ட் எடுத்து மூடி வைங்க. மூடி வைங்க, சூப்பர் ஆகிடும். இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். தோசை ரெடி ஆச்சு. இதை 2 கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 தோசை, 2 விதமான தோசை. இது ஒன்று துவையல் மாதிரி அரைச்சிட்டு வைக்கிறது, ஒன்று மாவில் மிக்ஸ் பண்ணி போடுறது.